நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா பீகிள் சாம்பியன் மேல் வந்து 3 மேல் வச்சிருக்கோம். அது போக வந்து பாத்தீங்கன்னா 2 இம்போர்ட்டோட சன் வச்சிருக்கோம். மொத்தம் 5 மேல் நம்ம வச்சிருக்கோம். ஹெட் வந்து பாத்தீங்கன்னா நல்லா பெருசா இருக்கும். அவன் பக்கா யூரோப்பியன் டைப், இவன் அமெரிக்கன். பீகிளை பொறுத்த வரைக்கும் இது வந்து சின்ன பிரீடு. இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபுட் ஹாபிட் பெருசா இருக்காது. கோயம்புத்தூர்லயே வந்து பாத்தீங்கன்னா பீகிளை பொறுத்த வரைக்கும் 5 சாம்பியன் மேல் எங்கிட்ட மட்டும் தான் இருக்கு. வெள்ளை மாளிகையிலேயே அதிகமா வளர்த்துன பிரீடு வந்து பாத்தீங்கன்னா பீகிள் தான். 13 இன்ச்சஸ்ல பப்பீஸ் இருக்கு, 15 இன்ச்சஸ்ல பப்பீஸ் இருக்கு. ஒன்னு வந்து ட்ரை கலர், பை கலர் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரவுனும் ஒயிட் மட்டும் இருக்கும். ஃபர்ஸ்ட் இந்த நெத்தியில ராம்பம் இந்த ஒயிட் இருக்கணுங்க, இந்த கழுத்துல ஒயிட் வரணும், 4 கால்ல ஒயிட் இருக்கணும், இந்த வால் கோர்னர்ல டிப்ல வந்து ஒயிட் இருக்கும். நம்ம கிட்ட எல்லாமே சர்டிபிகேட்டோட மட்டும் தான் இருக்கு. சர்டிபிகேட்டோட தான் இருக்கு. பேரண்ட்ஸ் பார்த்து எடுக்கலாம். நீங்க ஒரு 8 வயசு பீகிள வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1 வயசு லேப் கூட கம்பேர் பண்ணலாம். நீங்க வெளியூர் போற மாதிரி இருந்துச்சுன்னா எங்கிட்ட போர்டிங் கொடுத்துட்டு போலாம். ஹே ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுமாக்கா. இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பீகிளோட கிணலுக்கு தான் வந்திருக்கோம். சுத்தி பாருங்க எவ்வளவு அடல்ட் ஜாலியா விளையாண்டு இருக்காங்கன்னு. வணக்கம்னா உங்க பேரு அப்படியே உங்க கிணல் பேர் சொல்லிருங்க, என்னென்ன பிரீட்ல பண்றீங்கன்னு சொல்லிருங்க. என் பேர் சதீஷ்ங்க. நான் வந்து பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் தொண்டாமுத்தூர் போற வழியில குறும்பாளையத்துல டாக் ஃபார்ம் வச்சிருக்கேன். சரிண்ணா. என்னோட பண்ண நேம் வந்து பாத்தீங்கன்னா த சாய் கிணலுங்க. சூப்பர்ண்ணா. என்னென்ன பிரீட்ல வச்சிருக்கீங்க? நான் மெயினா பண்றது வந்து பீகிள் டாக்ங்க. பீகிள் தான். ஓகே. எத்தனை பீகிள் வச்சிருப்பீங்க கிட்டத்தட்ட? நம்ம கிட்ட பீகிள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 20 பீகிள் டாக் மட்டும் வச்சிருக்கேன். 20 பீகிள் வச்சிருக்கீங்களா? ஓகே. சோ எல்லாமே அவுத்து விட்டாரு. சுத்தி பாருங்க நல்லா ஓடி ஆடி விளையாண்டு இருக்காங்க எல்லாமே. ஆனா இதோட குவாலிட்டியை பத்தி கொஞ்சம் சொல்லிருக்கீங்களா? இது வந்து நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா பீகிள் சாம்பியன் மேல் வந்து 3 மேல் வச்சிருக்கோம். அது போக வந்து பாத்தீங்கன்னா 2 இம்போர்ட்டோட சன் வச்சிருக்கோம். மொத்தம் 5 மேல் நம்ம வச்சிருக்கோம். சரிங்கண்ணா. நம்ம வந்து ஸ்டட்டிங்க்கு வெளியே கொடுத்துட்டு இருக்கோம். அது போக வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம ஓன் ப்ரீடிங்ல பண்ணிட்டு இருக்கோம். ஓன் ப்ரீடிங் பண்ணிட்டு இருக்கீங்க. சூப்பர் சூப்பர்ண்ணா. இது எல்லாத்துக்கும் ஏஜ் எவ்வளவுனா இருக்கும்? நம்ம கிட்ட இவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா 6 வயசு ஆச்சு. 6 வயசு ஆச்சு. ஓகே. இவன் வந்து கோஸ்ட், இவனுக்கு வந்து 2 வயசு தான் ஆச்சு. ஒரு சாம்பியன் தூரம் தாவறாங்க பாருங்க. இவன் வந்து ரோமியோன்னு சொல்லிட்டு இவன் ஒரு சாம்பியன் மேல். சரிண்ணா. சோ இதெல்லாம் பாருங்க, இதெல்லாமே நல்லா ஆக்டிவா இருக்காங்க. இதெல்லாமே ஸ்டட் கொடுத்துருக்கீங்க அப்படிதான்? ஆமாங்க. செலக்டிவான ஃபீமேலுக்கு மட்டும் தான் தருவேன். நார்மல் ஃபீமேலுக்குலாம் மேட்டிங் தர மாட்டேன். சாம்பியன்லாம் சொன்னீங்களா, அது பத்தி கொஞ்சம் சொல்லிருங்க. இவன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேடின்னு சொல்லிட்டு ஒரு இம்போர்ட்டோட சன். சரிண்ணா. சரிங்களா. இவன் வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் சாம்பியன். ஓகே. இவன் வந்து 2-3 லைனப் வச்சிருக்கான். இவன் வந்து லைனப். ஆமா. இவன் வந்து பாத்தீங்கன்னா பூக்கர். சரிண்ணா. அவன் வந்து பாத்தீங்கன்னா ஜானி ஜானியோட சன். அவங்க அப்பா வந்து ரொம்ப டாப் மோஸ்ட் வின்னிங் டாக் அது. அதே மாதிரி ஹெட் வந்து பாத்தீங்கன்னா நல்லா பெருசா இருக்கும். அவன் பக்கா யூரோப்பியன் டைப், இவன் அமெரிக்கன் டைப். இன்னும் இவ்வளவு ஆக்டிவா இருக்காங்க, வந்து விடவே மாட்டேங்கிறாங்க. ஆமா. அது ரொம்ப பாசமான டாக். பாசமான டாக். ஓகே ஓகே. இதோட பப்பீஸ்க்குலாம் இஎம்ஐ ஆப்ஷன் பண்ணி கொடுத்துருக்கீங்களா? கண்டிப்பா பண்ணி தரலாங்க. ஓகே. அதுக்கு என்ன ப்ராசஸ்னா? நம்ம வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பஜாஜ்ல எலிஜிபிள் இருந்துச்சுன்னா நான் வந்து பாத்தீங்கன்னா இஎம்ஐ கன்வெர்ட் பண்ணி தரேன். இஎம்ஐ கன்வெர்ட் பண்ணி தரலாம். அதே மாதிரி பஜாஜ் இல்லாட்டியும் கூட நான் வந்து அப்ளை பண்ணி தரலாங்க. ஓகே. இதோட மெயின்டெனன்ஸ்லாம் எப்படி இருக்கும்? உங்க பீகிளை பொறுத்த வரைக்கும் இது வந்து சின்ன பிரீடு. இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபுட் ஹாபிட் பெருசா இருக்காது. சரிண்ணா. பிளேஃபுல், நல்ல பிளேஃபுல்லா இருப்பானுங்க. இவன் பாருங்க ஒரு கொஞ்ச நேரம் அமைதியா இருக்க மாட்டானுங்க. நல்லா விளையாண்டே இருக்கும் பாருங்க. சோ இது எல்லாமே இப்ப இம்போர்ட்டட் லைன் தான். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சாம்பியன் மேலுங்க. சரிண்ணா. இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட மொத்தம் 5 சாம்பியன் மேல் இருக்கு. ஓகே. கோயம்புத்தூர்லயே வந்து பாத்தீங்கன்னா பீகிளை பொறுத்த வரைக்கும் 5 சாம்பியன் மேல் எங்கிட்ட மட்டும் தான் இருக்கு. சூப்பர் சூப்பர். அதே மாதிரி எங்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா இந்தியால டாப் மோஸ்ட் வின்னிங் டாக்ஸோட பப்பீஸ் எல்லாம் நான் வச்சிருக்கேன். சரிண்ணா. அந்த பப்பீஸ் நான் ஓனா பிரீட் பண்ற பப்பீஸ் கொஞ்சம் காஸ்ட்லியா இருக்கும். ஆனா பிளட் லைன் அந்த அளவுக்கு இருக்கும். சோ பர்பஸ்க்கு யூஸ் பண்ணலாம். நல்லா பக்கா குவாலிட்டியா இருக்கும். பக்கா குவாலிட்டியா இருக்கும். நம்ம கஸ்டமர்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா செட் பண்ணி தருவோம். அதுல வர பெஸ்ட் பப்பி எடுத்து நம்ம சேல்ஸ் பண்ணுவோம். அது வித்தவுட் பேப்பர்ல தருவோம். அதுக்கு இதுக்கு ரேட் வித்தியாசம் டிஃபரன்ஸ் இருக்கும். ஓகே. கேஷ் டர்ம்ஸும் பண்ணிக்கலாம், பப்பி டர்ம்ஸும் பண்ணிக்கலாம். அதாவது பப்பி டாக் வந்து குவாலிட்டியா இருக்கிற பிச்சுகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா பப்பி டைம்ஸ் பண்ணி தருவேன். சரிண்ணா. ஓரளவுக்கு ஃபீமேல் டாக் எல்லாம் இருந்துச்சுன்னா இந்த கேஷ் டைம்ஸ் மட்டும் தான் பண்ணி தருவேன். ஃபீமேல பாத்தீங்கன்னா 25 ஃபீமேல் பக்கம் வச்சிருக்கீங்க. நம்ம கிட்ட 25 ஃபீமேல்ஸ் இருக்குங்க. ஓகே. பீகிளோட ஆரிஜின் வந்து பாத்தீங்கன்னா இங்கிலாந்து. சரிண்ணா. ஃபர்ஸ்ட் பீகிள் வந்து பாத்தீங்கன்னா 1984ல வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்கால அவங்க போதைப் பொருள் கடத்துறவங்களை கண்டுபிடிக்கிறதுக்கோசரம் யூஸ் பண்ணாங்க. வெள்ளை மாளிகையிலேயே அதிகமா வளர்த்துன பிரீடு வந்து பாத்தீங்கன்னா பீகிள் தான். ராணி எலிசபெத் வந்து பாத்தீங்கன்னா பீகிள் பிரீட் பண்ணிட்டு இருந்தாங்க. சூப்பர். அவங்க நிறைய பீகிள்ஸ் வச்சிருந்தாங்க. ஓகே. இதோட சைஸே இவ்வளவுதான். ஆமா. இதோட சைஸே இவ்வளவுதான். இவங்க வந்து பாத்தீங்கன்னா 13 இன்ச்சஸ்ல பப்பீஸ் இருக்கு. ஓகே. 15 இன்ச்சஸ்ல பப்பீஸ் இருக்கு. டாக் பீகிள் அந்த ரெண்டு சைஸ்ல வரும். மேல் டாக் வந்து பாத்தீங்கன்னா 10 to 12 அந்த ரேஞ்சில வந்து பாத்தீங்கன்னா பாடி வெயிட் இருக்கும். ஃபீமேல் டாக் 8 to 10 அந்த பாடி வெயிட் இருக்கும். ஓகே. சூப்பர். ஹண்டிங்க்குலாம் யூஸ் பண்றாங்க. இது ஹண்டிங்க்கு வந்து யூஸ் பண்றக்கூடிய ஒரு டாக் தான். இந்த டாக் இந்த டிப்ல வந்து ஒயிட் இருக்கிற காரணம் என்னன்னா, இது வேட்டைக்கு போகும்போது இருட்டுல வந்துட்டு பாத்தீங்கன்னா அவன் எங்க இருக்கான்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்கோசரம் தான் இந்த ஒயிட் இருக்கு. அதுக்கோசரம் இது உருவாக்கப்பட்ட டாக் இது. சூப்பர் சூப்பர்ண்ணா. இது எப்ப எக்ஸசைஸ்லாம் பண்ண வைக்கணும் அந்த மாதிரி ஏதாவது இருக்குங்களா? ஆமாங்க. இதுக்கு வந்து பீகிளை பொறுத்த வரைக்கும் நீங்க ஃபுட் அதிகமா கொடுக்கறதுனால என்னன்னா ஒபிசிட்டி ப்ராப்ளம் வந்துரும். சரிண்ணா. அதனால வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு ஃபுட் மெயின்டனன்ஸ் ஃபுட் அளவா கொடுத்துட்டு கரெக்டா வந்து ப்ராப்பர் ஒர்க் அவுட் கொடுத்தோம்னா டாக் இந்த மாதிரி நல்லா ஃபிட்டா இருக்கும். ஆமா. கரெக்டான சைஸ்ல வரும். கரெக்டான சைஸ்ல இருக்கும். நல்ல ஒபிசிட்டி ப்ராப்ளம் வந்துரும். சூப்பர் சூப்பர். நான் அடல்ட் எல்லாமே பார்த்தாச்சுனா பப்பீஸ் எவ்வளவு வச்சிருக்கீங்க அத பத்தி கொஞ்சம் சொல்லிருங்க. இப்ப நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு 8 பப்பீஸ் இருக்கு. சரிண்ணா. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4 மேல் 4 ஃபீமேல்ஸ் இருக்கு. சூப்பர்ண்ணா. இந்த குட்டிகளோட ஃாதர் எல்லாமே சாம்பியன் டாக்.
சாம்பியன் டாக். ஓகே, ஃபாதர் சாம்பியன் டாக், மதர் வந்து பார்த்தீங்கன்னா இம்போர்ட்டோட டாக்டருங்க. சூப்பர் சூப்பர். அது ரெண்டு பிறந்த காம்பினேஷன். இந்த பப்பில 100% ஷோ பண்ணலாம். அந்த அளவுக்கு நல்ல குவாலிட்டியா இருக்கும். குவாலிட்டி சூப்பரா இருக்கும். ஆமா, ஓகே. பக்காவா இருக்கும். எப்படி நான் பப்பி பார்த்து வாங்குறது? பப்பி பார்த்து வாங்கும்போது பீகிளை பொறுத்த வரைக்கும் 3 கலர் இருக்குங்க. 3 கலர். ஆமா, ஒன்று வந்து ட்ரை கலரு. சரிண்ணா. ட்ரை கலருங்கிறது இது. பை கலருங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரௌனும் ஒயிட் மட்டும் இருக்கும். சரிங்கண்ணா. மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர். இந்த பிளாக்கு பதிலாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் வருங்க. ஓ, இது இந்தியாவில் வந்து அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரை கலர் பப்பி தான் எல்லாருமே இத மேக்ஸிமம் எல்லார் வீட்லயும் வச்சிருப்பாங்க. எல்லாருமே இந்த பப்பி தான் லைக் பண்ணுவாங்க. ரொம்ப ஆக்டிவா இருக்காங்க பாருங்க. ஆமாங்க, சும்மாவே இருக்காது. இது கரெக்டான பிரீடு தானே எப்படி நான் பார்த்து வாங்க முடியும்? பீகிளை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கிங் தான் முக்கியம். சரிண்ணா. ஃபர்ஸ்ட் இந்த நெத்தியில ராம்பம், ஓகே, இந்த ஒயிட் இருக்கணுங்க. இந்த கழுத்துல ஒயிட் வரணும். சரி. 4 கால்ல ஒயிட் இருக்கணும். ஓ, இந்த வால் கோர்னர்ல டிப்ல வந்து ஒயிட் இருக்கணும். ஒயிட் இருக்கும். ஓகே. சோ நீங்க வச்சிருக்கிறது எல்லாமே பக்காவான பிரீடு தான். பர்ஃபெக்ட்டான பிரீடு. ஃபாதர் வந்து பாத்தீங்கன்னா சாம்பியன், மதர் இம்போர்ட்டோட டாக்டருங்கும் போது இது வந்து அப்படியே அந்த ஷோ குவாலிட்டி அப்படியே இருக்கும். சூப்பர் சூப்பர். நான் வேற என்னெல்லாம் பார்த்து வாங்கணும் பப்பீஸ் வாங்கும்போது? பீகிளை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா அது பேரண்ட்ஸ் தான் மெயின். சரி. குட்டியில பாக்குற மாதிரி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா டாக் பெருசானா வராது. சரிண்ணா. எல்லாருமே சொல்லுவாங்க இது சாம்பியன் டாக், இது வந்து இம்போர்ட் டாக்டர் அப்படிலாம் சொல்லுவாங்க. சரிண்ணா. அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சும்மா வாய் வார்த்தையில தான் இருக்கும். ஓகே. நம்ம கிட்ட எல்லாமே சர்டிபிகேட்டோட மட்டும்தான் இருக்கு. சர்டிபிகேட்டோட தான் இருக்கு. சர்டிபிகேட்டோட மட்டும்தான் இருக்கு. பேரண்ட்ஸ் பார்த்து எடுக்கலாம். ஓகே. அதே மாதிரி நம்ம கொடுக்குற டாக் எல்லாமே ஃபர்ஸ்ட் வேக்சினேஷன் போட்டு தான் தரோம். சூப்பர்ண்ணா. எவ்வளவு நாள்ல நீங்க கொடுப்பீங்க? நான் குட்டி வந்துட்டு பாத்தீங்கன்னா 40 டேஸ்க்கு மேல. ஓகே. 28 டேஸ்ல ஃபர்ஸ்ட் வேக்சின் போட்டு 45 டேஸ்ல செகண்ட் வேக்சின் போட்டு மட்டும் தான் தரேன். சூப்பர் சூப்பர். நம்ம வேக்சின் போடாத பப்பீஸ்லாம் தரது இல்ல. நம்ம கிட்ட வாங்குற பப்பி வந்து குவாலிட்டியா இல்ல, ஜெனட்டிக் இஷ்யூ இருக்கு, இது கிராஸ் பிரீடு, அந்த மாதிரி ஏதாவது பிரச்சனைனா திருப்பி கொண்டு வந்து எங்கிட்ட கொடுக்கலாம். நீங்க செலவு பண்ண காசு வரைக்கும் நான் ரிட்டர்ன் கொடுத்துருவீங்க. சூப்பர் சூப்பர்ண்ணா. எப்பயுமே ஃபாதர் மதர் பார்த்து வாங்குறது நல்லது. உள்ள பாத்தீங்கன்னா மதர் இருக்காங்க. இந்த பிரீடு யாருக்கெல்லாம் செட் ஆகும்னா? இந்த பிரீடு வந்துட்டு பாத்தீங்கன்னா இடம் கம்மியா இருக்கிறவங்களுக்கு, சிட்டில அபார்ட்மெண்ட்ல வளர்த்துறவங்களுக்கு இது பெஸ்டான பிரீடா இருக்கும். இதுக்கு வந்து ஹேர் ரொம்ப கம்மியா இருக்கிறதுனால ஹேர் ஃபாலே இருக்காது. ஓ, இது மெயின்டெனன்ஸ் ரொம்ப கம்மி. இந்த மெயின்டெனன்ஸ் ரொம்ப கம்மி. ஆமா. நீங்க டாய் பிரீட்லயே வந்து பாத்தீங்கன்னா இம்யூனிட்டி அதிகமான பிரீட் இதுதான். ஓ, நல்ல ஆக்டிவா இருக்கும். நல்ல ஆக்டிவா இருக்கும். நீங்க ஒரு 8 வயசு பீகிள வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1 வயசு லேப் கூட கம்பேர் பண்ணலாம். 8 வயசுலயும் அது அப்படியே ஆக்டிவா இருக்கும். சூப்பர் சூப்பர். அதே மாதிரி இதுக்கு லைஃப் டைம் அதிகங்க. நீங்க கரெக்டா ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணீங்கன்னா 15-20 வருஷம் நம்ம கூட இருக்கும். என்கிட்ட 17 வயசுல டாக் இருக்கு. 17 வயசுல இருக்கு. 17 வயசு டாக் இருக்கு. சூப்பர் சூப்பர்ண்ணா. இதுக்கு ஃபுட் எல்லாம் என்ன மாதிரி கொடுக்கலாம்? இதுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா அதிகமா ஃபுட் கொடுத்தீங்கன்னா ஒபிசிட்டி ப்ராப்ளம் வந்துடும். ஓகே. அதனால இதுக்கு வந்து லிமிட்டடான ஃபுட் தான் கொடுக்கணும். நீங்க ட்ரை ஃபுட் கொடுக்குற மாதிரி இருந்தா ஒரு 250 கிராம்ஸ்ல இருந்து 300 கிராம்ஸ் குள்ள தான் கொடுக்கணும். 300 கிராம்ஸே அதிகம், 250 கிராம்ஸ் கரெக்டா இருக்கும். ஹோம்மேட் ஃபுட்டா இருந்தா கொஞ்சம் பார்த்து அளவா கொடுக்கணும். ஓகே. பப்பீஸ் எந்த ஊரா இருந்தாலும் டெலிவரி பண்ணி தருவீங்களா? ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லா நம்ம டெலிவரி கொடுப்போம். பண்ணி கொடுக்கலாம். ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லா டெலிவரி. சூப்பர் சூப்பர்ண்ணா. அது எப்படி சேஃப்டியா போயிருங்களா? ஏதாவது அங்க மாறி இருக்கும்போது பிளேஸ் மாறி இருக்கும்போது ஏதாவது வாமிட்டிங் இஷ்யூ அந்த மாதிரிலாம் ஏதாவது வருமா? அந்த மாதிரிலாம் எதுவும் வராதுங்க. நம்ம டாக் வந்துட்டு பாத்தீங்கன்னா ராயல் கனன் ஃபுட் தான் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். ராயல் கனன் மினி ஸ்டார்டர் தான் கொடுத்துட்டு இருக்கோம். இவங்க எடுத்துட்டு போயிட்டு இந்த பால் தயிர் இதெல்லாம் கொடுக்க கூடாதுங்க. ஓகே. எதா இருந்தாலும் ஒரு 3 மாசத்துக்கு அப்புறம் தான் நீங்க ஃபுட் மாத்தணும். சரிண்ணா. நான் சொல்ற மாதிரி நீங்க மெயின்டைன் பண்ணிக்கோங்க. அதுல ஏதோ ப்ராப்ளம்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க. அதுக்கு என்ன மருந்து கொடுக்கணும், எப்படி கொடுக்கணும் அதெல்லாமே நான் சொல்லி தரேன். எல்லாமே நீங்களே சொல்லி கொடுத்துருவீங்க. உங்கள்ட்ட பப்பீஸ் வாங்கினா எல்லா டீட்டெயிலுமே நீங்களே சொல்லி கொடுத்துருவீங்க. எங்கிட்ட பப்பீஸ் நீங்க வாங்குனீங்கன்னா உங்களுக்கு அது உங்க வீட்டுல எத்தனை வருஷம் அது இருக்க போகுதோ அத்தனை வருஷம் நம்ம சர்வீஸ் பண்ணி தருவோம். சூப்பர். நீங்க லோக்கலா இருந்தீங்கன்னா நம்ம டாக்டர் உங்க வீட்டுக்கே வருவாங்க. அதே மாதிரி நம்ம கிட்ட போர்டிங் சென்டர் இருக்கு. பரவாயில்லையா? நீங்க வெளியூர் போற மாதிரி இருந்துச்சுன்னா எங்கிட்ட போர்டிங் கொடுத்துட்டு போகலாம். அதே மாதிரி உங்களுக்கு குளிப்பாட்டணும், உங்களுக்கு ட்ரைனர்ஸ் வேணும், அந்த மாதிரி எதா இருந்தாலுமே நான் உங்களுக்கு எல்லா சர்வீஸுமே பண்ணி கொடுக்குறீங்க. கண்டிப்பா பண்ணி தருவாங்க. வேற லெவல்னா. பப்பீஸ் என்ன ரேட் கொடுக்குறீங்க? இப்போ நம்ம கிட்ட பீகிள் பப்பி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா உங்களுக்கு மேல் பப்பி ஒரு 12 ரூபா 15 ரூபாயில இருந்து கிடைக்குங்க. இதே மாதிரி ஃபீமேல் பப்பி வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு 10 ரூபாயில இருந்தே கிடைக்கும். 10 ரூபாய் நார்மல் பப்பி. இதெல்லாம் வந்து ஷோ குவாலிட்டி பப்பி. இப்போ இந்த பப்பியோட அப்பா வந்து பாத்தீங்கன்னா 2.25 லட்சம் ரூபாய்க்கு எடுத்தேன். சாம்பியன் டாகாவே எடுத்தேன். சரிங்களா? இதோட அம்மா வந்துட்டு பாத்தீங்கன்னா இவளை வந்து நான் குட்டியில எடுத்தேன். இவ வந்து சண்டே சைலன்சர்னு சொல்லிட்டு ஒரு டாகோட பப்பி. இந்த சண்டே சைலன்சர்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இந்தியாலயே டாப் மோஸ்ட் வின்னிங் டாக். இந்த சண்டே சைலன்சரோட பையன் வந்துட்டு பாத்தீங்கன்னா போன வருஷம் டாக் ஆஃப் தி இயர் வாங்கின நாய். பீகிள் ஆஃப் தி இயர். எல்லாமே சாம்பியன் தான் வச்சிருக்கீங்க நீங்க. நம்ம கிட்ட பீகிள் தான் நான் மெயினா பண்ற பிரீட். பீகிள் தான் நான் பண்றதுலயே மெயினா பண்றது பீகிள். எங்கட மத்த பிரீட்ஸே இருக்கு. ஆனா நான் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணி பண்றது இந்த பிரீட் பீகிள் தான். ஓகே, சூப்பர். நீங்க ஷோ குவாலிட்டி டாக் பிரீட் பண்ணதுனா எக்ஸ்ட்ரா வருங்களா? ஆமாங்க. இப்போ வந்துட்டு பாத்தீங்கன்னா குட்டியோட ஸ்டார்டிங் பிரைஸ் தான் உங்களுக்கு சொன்னது வித்தவுட் பேப்பர் பிரைஸ். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சாம்பியன் பிரீட் லைன் டாக். இது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் பிரைஸ் கொஞ்சம் காஸ்ட்லியா தான் இருக்கும். ஆனா குவாலிட்டி நல்லா இருக்கும். இதெல்லாம் 100% ஷோ பண்ணலாம். இதெல்லாம் 100% ஷோ பண்ணலாம். கொஞ்சம் ட்ரெயின் பண்ணி
கரெக்டாக வச்சோம்னா இது 100% சோப் பண்ணலாம். ஓகே, மேக்ஸிமம் எல்லாமே கவர் பண்ணி முடிச்சாச்சு. உங்க கஸ்டமருக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? அதாவது பீகிளை பொறுத்த வரைக்கும், பீகிள் இல்லை மற்ற எல்லா பிரீடை பொறுத்த வரைக்கும் நல்ல குவாலிட்டியான பப்பீஸ் எங்கிட்ட இருக்கும். சரிண்ணா. நீங்கள் எதாக இருந்தாலும் எனக்கு கால் பண்ணலாம். அதே மாதிரி உங்களுக்கு எந்த ஊருக்கு டெலிவரி கொடுத்தாலும் நான் டெலிவரி பண்ணி தரேன். சரிங்க. அதே மாதிரி உங்கள் டாகை பற்றி உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் எனக்கு ஃபோன் பண்ணுங்க. நான் உங்களுக்கு அதுக்கான கைடன்ஸ் எல்லாமே சொல்லி கொடுத்துருவீங்க. சூப்பர்ண்ணா, தேங்க்யூண்ணா. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் ஷேர் வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.